வெல்கம் டு சரவணாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரை பொரியல் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் முருங்கைக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி கழுவி எடுத்து உள்ளே போட்டுட்டேன். இது கூட 1/4 கப்பு போல் பாசிப்பருப்பை ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சுட்டேன். அதை அந்த தண்ணியோடையே நான் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். ஆல்ரெடி நம்ம பாசிப்பருப்பு ஊற வச்ச தண்ணியும் போட்டிருக்கோம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். இது ஒரு 2 விசில் அடிக்கட்டும். பேன் அடுப்பில் வச்சு நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு 1/2 ஸ்பூன் உளுந்து, 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 5 பல் பூண்டு நல்லா தோலோடையே சாப் பண்ணி போட்டிருக்கேன். 2 காஞ்ச மிளகா கிள்ளி போட்டிருக்கேன். பெருங்காயத்தூள் நல்லா கலந்து விட்டுறலாம். எண்ணெயில் நல்லா பொரிபடட்டும். பூண்டு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச முருங்கைக்கீரையும் பாசிப்பருப்பையும் எடுத்து போட்டுடலாம். 1/4 கப்பு போல் தேங்காய் திருகி போட்டிருக்கேன். நமக்கு டைம் இருந்துச்சுன்னா பாத்திரத்தில் போட்டு கீரையை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். டைம் இல்லைன்னா டக்குன்னு குக்கரில் போட்டு ரெடி பண்ணி நம்மளோட பொரியல் சூப்பராக ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள்.